கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள் இருக்கிறோம். சொல்லும் தோத்திரம் தோத்திரமே தோத்திரம் தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே என்னை ரட்சித்த பரிசுத்தருக்கு தோத்திரமே என்னை ரட்சித்த பரிசுத்தருக்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கோடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க ஆடியான உம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியான உம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பாடி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தொத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தொத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாத்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாத்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் உம்மை துதிப்பேன் கெருபின் செராபின்கள் உம்மை சிட்டைகள் மூடி கெருபின் செராபின்கள் சிட்டைகள் மூடி நேராய் உம்மை துதிக்க நிசன்னானம் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல், ராஜேஷ், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். பார்வைங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ராஜேஷ்க்கு 100 ரூபாய்ங்கிறது பெரிய காரியமா பெருசு இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. 1 கோடி ரொம்ப பெருசு. உங்களால ரைஸ் பண்ண முடியுமா? 1000 ரூபா அதேங்க எல்லாத்துக்கும். இப்ப எல்லாருக்கும் மாறும். எல்லாருக்கும் எனக்கு 1 லட்சம் கேட்டேன்னா டக்குன்னு நான் கொண்டு வருவேன். அது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. எனக்கு அந்த இருக்கு கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்கிறவா. இங்க உமது பார்வை ஆண்டவர் தான் உலகத்துக்கு முன்னாடி இருக்கார். உலகம் முடிஞ்செல்லாம் அவர் இருப்பார். அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா 1000 வருடங்கிறது நேற்று கழிந்த நாள். இப்போ எனக்கு இந்த வயசு கூட கூட
இப்போ என்ன எனக்கு ஒரு ஃபீலிங் தெரியுமா, சீக்கிரம் நாள் போயிட்டே இருக்கு. இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சா போகுது. பத்தல எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமா இருக்கு? எல்லாருக்கும் தான் டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கு. இப்போ தான் நான் ஸ்கூலுக்கு போனாப்புல எங்க ஒயிட் ஹவுஸ், நாங்கெல்லாம் என்னது கேவிசாலா படித்தாங்க, காக்கி டவுசரும் வெள்ளை சட்டு. இப்போ தான் மெடிக்கல் காலேஜ் போனாப்புல, இப்போ தான் கல்யாணம் ஆனாப்புல இருக்கு. என் மகை மட்டும் கொண்டா தூக்கி என் கையில் கொடுத்தாங்க. இப்போ பேர் இருக்கேன் என்னோட வர முடிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. இன்னும் என்ன இருக்குது அடுத்து, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். இதுதான். அதனால தான் நமக்கே என்ன செய்யுது, ஃபாஸ்ட்டாக போகுது. ஆண்டவருக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால தான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1000 வருடம் நாள். அப்போ 1000 நாள் ஒரு கான்செப்ட். இது ஒரு 3 பேர் 4 பேர் பார்வையில் நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கறது யார் அப்படின்னா, இது பிராக்கெட்டை வாசிக்க, மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. ஏமா தேவனுடைய மனுஷன் அப்படின்னு படி, உறவு உறவு. போன வாரம் இந்த பாப்பா வந்தான், கூடவே இதை பண்ணிட்டு. அப்ப அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். இப்ப எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, நிஷர் இருக்காரு. நான் யார்கிட்ட போய் உட்காந்து பேசுவேன்னா, உங்களுக்குலாம் ஒத்தெல்லாம் போகாது, யாரோடையும் ஒத்து போகாது. ஒவ்வொருத்தருடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆண்டவருடைய உறவுன்னு இருக்கதான் இந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன். சரி, இப்ப நம்ம பார்க்க போகிறோம் உமது பார்வை. இந்த எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? ஒரு விக்கிரகம் இருக்குது. விக்கிரகத்துக்கு கண் இருக்குமா? பார்க்குமா? பார்க்க. ஏன்னா அதனுடைய கண் மனுஷன் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? அதால பார்க்க முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும். ஆனா அவங்க அவருடைய கடவுளா இருக்கு. இவங்க அம்மாவுடைய ஒரு சாட்சியை நான் சொல்றேன். இவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அந்த சாட்சி? தெரியும். அந்த கோயில்ல ஒரு பட்டர் வருவார். வந்து இவங்க அம்மாட்ட சொல்றாராம், அம்மா என் மனைவி முடியல, நீ கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க ஏச பார்த்தேன்னு சொல்றாங்க. ஏன் உங்க பூசாரி ஏன் உங்க பாருங்க, நான் இதை தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு தெரியும், சொல்றேன் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்றாரு அவரு? ஏன் சாமி பொய், எனக்கு ஏன் விஷயம் ஜோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெபங்கிறது என்னன்னா, இதான் தேவனுடைய மனுஷன். நான் என்னுடைய வாழ்க்கையில சாட்சி. இந்த அக்கா வந்து 2000 முன்னாடி இங்க இருக்கா. எப்ப எந்த வருஷம் பண்ணி ஜாயின் பண்ண? அந்த நேரத்தில் வச்சுக்க வர்றதுக்கு முன்னாடியே இருக்கா. எங்க இருக்கா? இருக்கா. அதனால எனக்கு பழைய எஸ்ஜி டாக்டர் தெரியும், புது டாக்டர். அப்ப இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பார்வை எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று கடந்த நாள். இப்ப நேற்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷம் முன்னாடி நடந்தது சுத்தமா தெரியாது, என்னன்னு தெரியாது. அன்னைக்கு நம்ம இருந்தோமா இல்லையா தெரியாது. அதான் அப்படிதான் அது போயிடும். அதான் பாஸ்ட் இஸ் கான். சரி, இந்த பார்வையை நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17. என் கண்களிலே உனக்கு கிருபை. அந்த பார்வை, இந்த கிருபைங்கிறது என்ன அப்படின்னு நம்ம சொல்றேன். கிருபைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகுதி இல்லாமல் காண்றப்பதான் கிருபை. அதை பிச்சை அப்படின்னு சொல்லலாம். 33வது அதிகாரம் 17. இந்த கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். எனக்கு ஒரு டௌரியாக ஒரு வீடு கொடுத்தாங்க திருவாண்டத்தில். அந்த வீட்டுக்கு எங்க மாமியார் அந்த டாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சு. என்ன கட்டல? டாக்ஸ் கட்ட. அம்மாவும் இறந்துச்சு. இப்போ நானும் என் மனைவியும் அங்கே அந்த ஆஃபீஸுக்கு போகிறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு. அங்கே போனால் வேணு சார் ஒருத்தருக்கார். வேணு சார் ஒரு பேர். என் மனைவி, நீங்கள் அதை பார்த்துங்க, என் கொட்டாட்டி பார்த்தது. நீ பார்க்காம இருக்க. அவள் இங்கே ஆஸ்பத்திரிக்கு போது சும்மா வருவாள். வெளியில் போனால் டைமண்ட் தான் வருவாள். எது டைமண்டு எல்லாமே, இந்த வளையல் எல்லாமே டைமண்டாக தான் வருவாள்.
அங்கே போய் அங்கே அவர் முன்னாடி நிற்கிறான். பக்கத்தில் அவங்க டிரைவர், அவன் இதோட ஸ்மார்ட்டாக இருப்பான். அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அவர் ஒரே ஒரு டேக்ஸ் கட்டின ரிசிப்ட் எங்கே கேட்டார். டேக்ஸ் கட்டல சொன்ன, தூக்கி போட்டார். டேக்ஸ் கட்டலாம் என்னத்துக்கு வேண்டான்ட்டு வச்சுட்டு நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். என்னை பார்த்து சார் உட்காருங்க சொன்னார். எனக்கு தெரியாது, நான் தான் அந்த ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறேன். என்னையே உட்காருங்கன்ட்டு கேட்டார். உங்களுக்கு இங்கே யாருன்னு கேட்டேன். எனக்கு மலையாளம் தெரியாதான் என்ன கேட்குறேங்க. நான் சொன்னேன் என்னுடைய ஒய்ஃப் சார், நான் டாக்டர் சார்னு சொன்னேன். உட்கார சொல்லிட்டேன். தூக்கி போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து வாசிக்கிறேன். ஓ நீ சுபனாபாய் மகளா, சரி. கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது சார், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து கேட்டார், சார் நீங்கள் டாக்டர்னு சொன்னாங்க, நீங்கள் டாக்டரா சார்? ஆமாம். இவருக்கு குறுக்கொலிக்கு சார் என்ன பண்ணேன். நான் ஒரு 2 ஆயுர்வேத மெடிசன் கொடுத்தேன். சார் ஆயுர்வேதம் நீங்கள் MBBS? ஆமாம் சார். ஆயுர்வேத மெடிசன் கொடுப்பேன் சார். அதுக்கு இன்னும் 2 வருவாங்க. ஒரே பேஷண்ட்டை பார்த்து அங்கே ஒரு வயிற்று, அதுக்கு இன்னும் யார் பேச்சு வேணும் சார். உடனே வேணும் சார் மாட்டி எனக்கு கொடுத்தாரு. என்ன சார் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் பேச்சு தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மொதல் அந்த டஃப்னஸ்லாம் போயிடுச்சு. முதல் என்ன சொன்னார், 3 நாள் கழிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ட்டார். நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் 3 நாள் தான் கழுத்து போயிடும், அந்த அளவு காஸ்ட்லி ஹோட்டல். நான் நினச்சேன் 3 நாளைக்கு நான் எங்கே காசு கொடுக்குறேன்னு. உடனே சொன்னார், சார் நீங்கள் சாயங்காலம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வாங்க, நம்ம சைட்டுக்கு போன்ட்டு கூப்பிட்டு போனார். சைட்டை காமிச்சார். அந்த ஓனர் லேடி என்னை பார்த்தோம் வணக்கத்து, டாக்டர் சார் வாங்க சார் அப்படின்னு உடனே நோட் பண்ணிவிட்டார். என்ன நோட் பண்ணிட்டாரு, தங்குறவங்களுக்கு தெரிஞ்ச வருது. ஏன்னா அவர் டாக்ஸ் போடும்போது தப்பாக போட்டாச்சுன்னா அவர் வேலை போகும். இதுக்காக எவ்வளோ சொல்லு, இதுக்கு தான். இப்போ வசனம் வாசிங்க. இது எதனாலும் அவர் என்னை கூப்பிட்டாரு, எதுக்கு உட்கார சொன்னார்? கிருபை ஆண்டவர் வந்து காக்கிறாரு. வாசிங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்த. என்ன சொல்லி? பெயர் சொல்லி அழைக்கிறார். சரி, ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். 23வது வருஷம். பின்பு என் கருத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். சரி, இப்ப மோசேக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரை பார்க்கணும். அதை ஆண்டவர் வந்து காட்டினார். எப்ப அந்த ஆசையை நிறைவேற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? லூக்கா 9வது அதிகாரம் 30வது. மோசே எலியா என்றும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டார். அது என்னவா மகிமையோட? இப்ப நம்ம கண்ணுக்கு இது மாமிச கண், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க முடியாது. ஆனா நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஒரு மகிமையை கொடுப்பார். அது என்ன நான் சொல்றேன். இப்ப நம்ம உயிரோடு ஒரு நாள் மறிச்சிடோமா இல்லையா? மறிச்சிட்டு நமக்கு ஒரு ஆவியின் சரீரம் கிடைக்கும். இந்த ஆவியின் சரீரத்தை நம்ம ஆண்டவர் சேர்ப்போம் பார்க்க. சரி, முதல் குறிப்பு நம்ம என்ன பார்த்தோம்? உமது பார்வை அது நேற்று கடந்த நாள் போல இருக்கு. அந்த நேற்று கடந்த நாள் அப்படின்னா என்னென்ன 2வது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11. ஒரு இடத்திலே வந்து இது யாருன்னு சொன்னேன்? யாக்கோபு அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். எது ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? ஏமாத்துறது. நான் அந்த ஆளு. எந்த ஆளு ஏன் தெரியுமா? நம்பர் 2. நம்பர் 1 யாரு? ஏசா. எங்க வீட்டில் ஏசா யாரு? பெரியடா. நான் நம்பர் 2. நான் பயங்கர குறுக்கட் ட்ரெண்ட். இப்பெல்லாம் ஒழுங்காக அடங்கிட்டு மரியாதையை உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த இந்த கட்டுப்புத்தியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா என்னைய பார்க்க அத்தனை கண்கள் என் மேலே இருக்கும். எத்தனை எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி பார்ப்பான், ஏதாவது பொம்பளை பிள்ளை உள்ள உட்காந்து கருத்தை பேசுகிறாளா இல்லையான்ட்டு. உடனே இன்னும் செங்க போயிடும். ஆமாம், அதனால் நான் எப்படி உட்காந்துருக்கேன்? மரியாதையை உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவர் ஒரு இடத்திலே வந்து இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டார். இப்போ இந்த விருதுனாலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கள் அப்பா பழக்க எந்த ஊருக்கு வந்தார். இன்னைக்கு எங்களை இவ்வளோ ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒரு இடம்ங்கிறது இதை வாசி. சூரியன் அஸ்தமிச்சது. அதனால தான் நேற்று கடந்த நாள். இப்போ நம்ம 2வது பார்க்க வரோம். நேற்று கடந்த நாள் போயிடுச்சு. அப்புறம்
சரி, இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு 2 பசங்க, ஈசாக்குக்கு 2 பசங்க. ஏசா ஃபர்ஸ்ட். ஏசாக்கு தான் ஆசிரியத்துக்கு நினைச்சாரு, இவன் ஏமாத்திட்டு ஓடி வர உயிருக்கு பயந்து. இந்த ராக் காலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். ஏன் அவனை தெரிந்து கொள்றா நமக்கு தெரியவே தெரியாது. செலக்ஷன் யாரு பண்றது? பாசியா. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்திலே எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறியவர்களும் இருந்தவர்களுமாய் இருந்தார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற இடம். நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2000 மட்டும் எனக்கு ஆண்டவருக்கு என்ன கிடையாது சம்பந்தம். ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, என்ன தெரியுமா? ஜாலியா இருக்கணும். யார் சொல்லி கேட்கக்கூடாது, நினைச்சக்கூடாது. யார் பேச்சுங்க, அது அண்ணன் நாளையும் சரி, தம்பி நாளையும் சரி, கேட்கவே கூடாது. அந்த திமிருத்தனத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆட்டு மகனே, நான் உன்னை பிடிப்பேன், அப்புறம் பைபிளை தூக்கிட்டு ரோட அலைகிறேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு நீ போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்ப்பேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பெரிய கேமரா கிடையாது தானே. ஸோ காலையில் எனக்கு 5:30 மணிக்கு நான் எங்கே போயிடணும்? சர்ச்சுக்கு போகணும். எத்தனை பேர் வராங்க? நிறைய பேர் வராங்க, ஆசையாக கேட்குறாங்க. ஒரு நாள்லாம் நினைப்பேன், நாளைக்கு நமக்கு இந்த தகுதி இருக்கு, இவ்வளோ பேருக்கும் ஒரு டீச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சந்திக்கிற இடம். சரி, 2வது பேருக்கு பார்க்குறோம். சங்கீதம் 84:10. இப்ப ஒரு 1000 நாள் உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்ப அடுத்த 1000 நாள் நான் வாசம். இப்ப தெரிந்து கொள்றதுனா ஒண்ணு இருக்குமா? சரியா? இப்ப ஏன் நாங்க ஆன்லைன் ப்ரேயர் போனோம். அங்க வந்து 2 நாள் ஃபாஸ்டிங் ஜோமன் முழங்காலே நிக்கணும். என்னது? நாங்க ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வரோம். என் தம்பி சொல்லுவான், டே நீங்களாம் லூஸு. என்னது? நாங்கள்லாம் ஜாலியாக ஊர் சுற்றும் போது ஸ்டார் ஹோட்டலில் படுத்து தூங்குவோம், சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். நீயே சோறும் கிடையாதான், பிரேயரான், இதெல்லாம் என்னடா பொழப்பு. ஆனால் ஆண்டவர் யார் ஆசிரியருக்காரு? புரியுது உங்களுக்கு? அதனால ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல எனக்கு 2 பக்கமும் போகலாம். எங்க போகலாம்? நான் எதை தெரிந்து கொண்டேன் இதான். அதான் இப்ப நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 84:10. 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களே சொல்லும். உமது பிரகாரங்கிறதுனா ஆண்டோடைய வாசம். இடக்கிற ஒரு நாள் ஆகாமிய கூடாரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கேலி செய்கிறார். நாங்கெல்லாம் பயங்கர கேலி பண்ற ஆட்கள். நான் எங்க அம்மா ஒரு சம்பவத்தை சொல்றேன். எங்க அம்மா டைனிங், எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காரு, நான் அண்ணன் தம்பியெல்லாம் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா ஒரு சொன்னாங்க, டே ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும்டான்னு சொன்னாங்க. சிம்பிளா சொன்னாங்க. என் தம்பி சொல்லாரு, ஆமாம்மா எங்க அண்ணன் ரொம்ப ஏழைம்மா, அவனுக்கு ஒரு சொத்து வாங்கணும். யாருக்கு வாங்கணும்? அப்புறம் அடுத்து சிஜி அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் இதோட ரொம்ப ஏழை, அவனுக்கு அடுத்த சொத்து வாங்கலைன்னா எனக்கும். எங்க அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க. எங்க அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தானே ஆகாமி, இதெல்லாம் கிண்டல் பண்ணுச்சு. அப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சது? ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப ஐயோ நமக்கு யாராவது உதவி செய்ய முடியாதா, யாராவது கஷ்டப்படுறாங்களா, யாராவது வேதனைப்படுறாங்களா, ஏதாவது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாச்சுன்னா பண்ணணும். அதுதான் அந்த 1000 வருஷங்கிறது ஒரு நாள். சரி, 3வதாக ஒரு ஆளை பார்க்க போறோம். 3rd person. லூக்கா 22:14. லூக்கா 22:14. அவன் வந்து அந்த தோட்டக்காரை சஞ்சரித்து 16. லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப இந்த பேதுரு பயங்கர ஸ்டைலா ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னு கேட்டா 33வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, என்ன அர்த்தம்? டெத்து வந்தாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறுதல மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, 3 தடவை கோழி கூறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய? மறுதல்.
இப்போ மறுதளிச்சிட்டாரு. இப்போ ஆண்டோட ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. அதுதான் ஆண்டோடைய பார்வை. பேசினாரா? பேசுற உடனே நினைச்சுனா வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுததுனால ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய வெளிப்பாடை கொடுக்குறார். அந்த வெளிப்பாடை 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது 2 பேதுரு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். இப்ப எந்த பேதுரு ஆண்டவர் மறுதளிச்சாரோ அதே பேதுரு ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார். அது என்ன வெளிப்பாடு பாருங்க. 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதன் விட சரி, இது ஒரு காலம். முதல் இதுக்கு என்ன விளக்கம் நம்ம சொல்றோம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருடம் ஒரு நாள். இது என்ன நம்ம உங்களுக்கு சொல்றோம். சரியா? இப்போ உங்க வீட்டில் ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு கஷ்டப்பட்டு பல லட்சம் செலவழிச்சு துபாய்க்கு அனுப்பியிருக்கீங்க. எதுக்கு? சம்பாதிச்சு. அவர் எவ்வளோ நாள் அங்கே இருக்கணும்னு நினைப்பீங்க? 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் தான் கொஞ்சம் மிச்சம் அடிக்க முடியும். ஆனால் 3ஆவது வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வருத்தமா இருக்குமா? ஏனால அதே மாதிரி தான். இப்போ ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? 2000 வருஷம் ஆச்சு. புரியுதா? ஆமாம், ஆயிடுச்சுல. அவர் இறக்கும்போது 33 வயசு. சரியா? இப்போ 2000. இப்போ இயேசு போய் நமக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்க 2 நாள் தான். எத்தனை நாள்? ஏன்னா 1000 நாள் எவ்வளோ வருது? ஒரு நாள். எத்தனை நாள் ஆச்சு? அதனால் வருவார். நான் டைம் எடுக்கும். அடுத்த வாசம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் இப்ப ஒருவரும் கெட்டு போகாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 2000 கஷ்டப்பட்டேன். 2000க்கு முன்னாடி இயேசு வந்திருந்தாலும் என்னை கூட்டி போய்ப்பாரு, விட்டுருப்பாரு. அவருக்கு பிளான்ல நான்லாம் ஏற்கனவே உள்ள உட்காந்தாச்சு. எதில் பிளான்ல உட்காந்து இவன் போதகராகணும். நான் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் இருக்கிறது எந்த காலேஜ் போன கிடையாது, பைபிள் காலேஜ். ஆனால் எனக்கு போதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்குறாரு. அதுக்குத்தான் அவர் தாமதிக்கிறார். புத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அடுத்து 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும். சரி, திருடன் சொல்லிட்டு வருவானா சொல்லாம வருவானா? சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது போல அதனால நம்ம எப்ப அசந்திருக்கோமோ அப்பதான் ஆண்டவர் வருவார். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். ஏன் இந்த வானங்கள் மடமட அகன்று போனா, இந்த வானத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அடுத்த வாசகம். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழியும். இப்ப இந்த இடம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஆனா ஒரு நாள் இது என்ன ஆக போகுது? வெந்து உருகி அழிந்து. இப்ப வார் நடக்குதா இல்லையா? யாராவது நினைச்சீங்களா வார் நடக்கும்? இப்ப யார் மேல யாரு குண்டு போடுறா தெரியுமா? முஸ்லிம் நாடு முஸ்லிம் நாடு மேல கண் போடுறாங்க. யார் யார் மேல போடுற? இப்ப என்ன வரப்போகுது? ரம்சான் வரப்போகுது. எது அப்படியா? எனக்கு நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த யுத்தம் 3வது வாராக மாறலாம், மாற விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க பாருங்க 12. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? அப்ப ஆண்டவர் வந்து இவரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. புரியுதா உனக்கு? நீ சொல்லலாம், ஏயா நீ கலட்டு போயா, நீ நல்லா கல்யாணம் கட்டிட்டு பேரம்பு எடுத்துட்டு நீங்களுக்கெல்லாம் இன்னும் அதெல்லாம் பார்க்க முடியாது. முடிவு பண்ணிட்டா வந்துடுவாரு, நீ ரெடியா இருக்கணும். அவ்வளோதான். புரியுதா? கல்யாணம் ஆச்சுலாம் நினைச்ச கூடாது. இல்ல வர லேட்டாகலாம், லேட்டானா பிள்ளை குத்துப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நாள் வெந்து அழிந்து அப்புறம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று கர்த்தர். நீதி வாசமாயிருக்குன்னா என்னென்ன பார்த்துக்கணும், முடிக்கப்படும். நீதிங்கிறது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பல முறை சொல்லி வச்சுருக்கேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 வசனம் இதான் நீதி. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாய். சரி, இது என்னென்ன பார்த்து அவங்க முடிக்க. ஏமா
இந்த கமா இருக்கு பார்த்தியா, கமாக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது என்ன நான் வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் என்னதுமா, அவருக்குள் என்னது, 2000க்கு முன்னாடி நான் அவருன்னா என்னன்னே தெரியாது. ஆனா 2000க்கு அப்புறம் நான் அவருக்குள்ள இருக்கேன். இப்பமா இந்த திங்கள் வியாழன் சாயங்காலம் செய்தியை நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமா ராஜேஷ்? எதனால சொல்லுங்க. யாருமே அவர் கீழே பண்ணுறதுல பார்க்குறதுல நான் என்ன செய்தி சொல்றேன் நீ சொல்லுவாப்பா. வாயை பத்தி பாப்பா வாயை திறக்க மாட்டான், மூடிட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, மக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரே ஆசையெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது, ஏதோ இந்த சிஜி டாக்டர் வர்றாரு, அதனால இந்த சில மக்கள்லாம் ஆமையன் போடணுங்கிறாங்க. அது போட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. போட்டுதானே போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. நான் அப்பப்போ பிடிச்சிக்கிடுவேன். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். சரியா, இப்ப நான் தேவனுடைய நீதிங்கிறது என்ன நான் அப்ப சொல்றேன். இப்ப அவன் தேவன் இருக்கார். அவருக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நிற்பாரா அப்படின்னு அது போல ராஜேஷ் கேட்டா ஞாபகம் வச்சிருக்கேன். இப்ப எங்க அப்பா இருக்கார். எங்க அப்பா நான் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட், பயங்கர ஜோக் அடிப்பாரு, கிண்டல் அடிப்பாரு, பொம்பளைகளை பத்தி சொல்லுவாரு, அவன் என் பத்தி தெரியுமா. நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோம். எப்படி இருக்கோம், அடல் சொல்லி ஜோக் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, சொல்லிட்டு என்னை பாப்பாரு நான் சிரிக்கிறேன். அதெல்லாம் பயங்கர சேட்டை பண்ணுவாரு எங்க அப்பா. அப்ப நானும் அப்பாவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த மாதிரி பிதாவும் குமாரன் இருப்பாங்க. இப்ப நம்மளும் பல பொம்பளையே சண்டை போட்டாங்க. எந்த வளரும் நீங்கெல்லாம் சண்டை போடலையா இல்லை, அதை நீங்க கணக்குல வச்சுட்டீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நிறைய இருக்கு. பாருங்க, பாவம் அறியாத நமக்கு இதை மட்டும் பார்க்கணும். பாவம் அறியாது. இப்ப சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா பாவமானா என்ன, பாவம் தான். அத்தனை பாவம் அவங்க மேல வந்துருச்சு. இப்ப இது என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறோம். சந்தன வீரப்பன் அப்படின்னு நம்ம தெரியும், தெரியுமா உங்களுக்கு? சந்தன வீரப்பன் எத்தனை கொண்டிருப்பான் தெரியாது. ஆனா சந்தன பேருனா பிடிக்கும் போது பொண்ணாங்களா உயிரோட வச்சாங்களா? கொண்டுட்டாங்க. கொண்டனால எங்க கொண்டு போயிட்டாங்க? மாச்சு. உயிரோட வந்து எங்க கொண்டு இருப்பாங்க? ஆமா, உயிரோடு அவங்ககிட்ட இருந்தான்னா அவன் தண்டனை வாங்கணும். அவனை ஆட்டி லாடம் அடிச்சு இன்னும் பண்ணியிருப்பாங்க. ஆனா கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே என்னாச்சுன்னா அவன் செய்த அத்தனை பாவம் கேன்சல். அதுபோல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது என்னுடைய பாவம் உங்களுடைய பாவத்தெல்லாம் அவர் விட்டார், சுமர்ந்து மறிச்சிட்டார். 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டார். உயிரோட வந்ததுனால இன்னைக்கு நமக்காக பிதார்த்தத்துல ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு 1000 நாள் ஒரு நாள் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. வேதத்தில் மோசே தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் கொடுத்த மனக்கண்களுக்காக நன்றி ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென்.